மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருவதை ஒட்டி கூட்டணி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளில் ஒன்றான அதிமுக. கூட்டணியில் பாமக மற்றும் தேமுதிகவை இணைப்பதில் அக்கட்சி மும்முரம் காட்டி வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகியதை அடுத்து மெகா கூட்டணி அமைக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். ஆனால் திமுக, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டிய போதும் அதிமுகவினர் சற்று சுணக்கம் காட்டி வந்தனர். இதனால் அதிமுக கூட்டணியில் இணையப் போவது யார் என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் பேச்சுவார்த்தையை முடுக்கிவிட்ட அதிமுக கூட்டணியில் பாமகவை இணைக்க மும்முரம் காட்டி வருகிறது. 10 மக்களவைத் தொகுதிகளை வழங்கினால் கூட்டணியில் இணைய தயார் என பாமக கோரிக்கை விடுத்ததாகவும், அதிமுக தரப்பில் 7 தொகுதிகள் வரை வழங்க முன்வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மற்றும் சுதீஷ் ஆகியோருடன் அதிமுக மூத்த தலைவர்கள் SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும், கூட்டணி அமைப்பது தொடர்பாக இருதரப்பிலும் குழு அமைத்து முடிவு எடுக்கப்படும் என்றும் SP வேலுமணி கூறினார். இதனிடையே தேமுதிக 7 தொகுதிகளை கேட்பதாகவும் 4 தொகுதிகள் வரை அதிமுக தர முன்வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பாமக, தேமுதிக இரு கட்சிகளும் தலா ஒரு ராஜ்யசபா சீட் கோருவதாகவும், ஆனால் அதற்கு இசைவு கொடுக்க அதிமுக மறுப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன. மெகா கூட்டணி அமைக்க திட்டமிட்ட அதிமுகவுடன் தற்போது வரை முக்கிய கட்சிகள் எதுவும் கைகோக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.